நாடாளுமன்றத்துடைய மழைக்கால கூட்டத்தொடரில் மாநிலங்களவையினுடைய 3வது நாள் நிகழ்வு திரு ஹர்ஷவர்தன் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த கொரோனா காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை இந்த ஆயுர்வேத மசோதா தொடர்பாக பேசி வருகிறார். காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். Inspired by our Prime Minister, and then the Prime Minister himself took the initiative of converting the Department of Indian Systems of Medicine into a full-fledged ministry. So as far as Ayurveda and the Indian systems of இந்திய மருத்துவ சிகிச்சை முறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில்தான் ஆயுஷ் அமைச்சகம் பிரதம மந்திரியின் மூலமாக உருவாக்கப்பட்டது. Then sir, some of the apprehensions I fully endorse each and every word that has been spoken about Ayurveda. I fully welcome each and every good ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சை முறையை பற்றி இங்கு கூறப்பட்ட அனைத்து கருத்துக்களிலும் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் முழு மனதாக ஏற்றுக்கொள்கிறேன். Very fast. For example, the Ministry of Ayush has already initiated steps to grant deemed university status under de novo category to all national institutes in the country under its control. ஆயுஷ் அமைச்சகம் பெரும்பாலான பாரம்பரிய மருத்துவ சிகிச்சை முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்திருக்கிறது. அவர்களுக்கு சுய ஆட்சி உரிமையை தன்னாட்சி உரிமையையும் அளித்திருக்கிறது. Government has approved rupees 4,000 crores. அரசாங்கம் 4000 கோடி ரூபாயை சுயசார்பு பாரதத்தின் மூலம் அளித்திருக்கிறது. It will also ensure the availability of raw material for the Ayush sector. இது ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் தேவையான கனிமப் பொருட்களையும் அதற்குண்டான மூலப்பொருட்களையும் வாங்குவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. Who is no more in this world, he spent the last 2 years of his life in the office in New Delhi, the Southeast Asia Regional Office, writing a book. He himself was a doctor of modern system of medicine, but he wrote a book on the role of Ayurveda for the modern world. And right now Ayurveda and our Indian systems are appreciated and recognized by the World Health Organization also. Now the issue, sir, regarding this bill is that most of the people have expressed this apprehension that why have you chosen the Jamnagar institutions for giving a status of institution of. பல உறுப்பினர்களுடைய கேள்வியும் கருத்தும் இதுதான். ஏன் ஜாம்நகரில் உள்ள நிறுவனத்திற்கு மட்டும் இந்த தேசிய முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும்? Institution in the country, like all of you have mentioned so many good institutions in Kerala and various other places. பெரும்பாலானவர்கள் கேரளா மற்றும் huge amount of respect நாட்டில் உள்ள பல பகுதியில் உள்ள ஆயுர்வேத நிறுவனங்களை பற்றி கூறியிருந்தீர்கள். But sir, I have to ஏன் அவற்றிற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்றும் கேட்டிருந்தீர்கள். ஆனால் நான் ஒன்று கூற விரும்புகிறேன். 103 institutions of national importance in the country. தற்பொழுது ஏறக்குறைய 103 நிறுவனங்கள் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களாக கருதப்படுகிறது. Institution of national importance. And this institution, where 3 big institutions have combined together to make this institution, இந்த நிறுவனம் மற்ற நிறுவனங்களோடு சேர்ந்து மிக பெரிய நிறுவனமாக வளருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. Or it is not on any empirical or any arbitrary basis. இது எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் இந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. This is the oldest institution created by the Government of India in 1956. இதுதான் மிக பழமையான ஒரு நிறுவனம். இந்திய அரசாங்கத்தால் பல வருடங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது. உலக சுகாதார மையத்தின் மூலமாகவும் இது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. That in the last 20 years, students from 65 countries
sir, have come to this place. கடந்த 20 வருடங்களில் 65 நாடுகளிலிருந்து மாணவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். Sir, on every ஆயுர்வேத கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 30 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்ற பல்கலைக்கழகங்களோடு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களையும் சேர்த்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 30 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்த நிறுவனத்தோடு செய்யப்பட்டிருக்கிறது. humble beginning. Other இது institutions மிக in the country, when they further upgrade themselves to the உயர்வான research standards that are required, to the standards மதிப்பு of நிறைந்த teaching ஒரு that are ஆரம்பம். required. Not that they are already not doing it, but the National Ayush Mission was created to support all of them, and the government is already supporting many such institutions in the country, and it also already has the intention to strengthen this aspect all over the country. So I'm sure once we make this humble beginning with one institution, நாம் which will இப்படிப்பட்ட catch the ஒரு attention of the international நிறுவனத்தை community also because of the work that எப்பொழுது we already முழு மனதோடு ஆரம்பிக்கிறோமோ so many fields.